எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்றைய உலகில் பலர் உடலால் அல்ல மனதாலும் கூட சோர்ந்து போய் இருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், நோய்கள், எதிர்காலம் குறித்த ஏக்கங்கள், பயங்கள், தோல்விகள் போன்றவை மனிதனை தளர செய்கின்றன. ஆனால் சோர்ந்து போகும் ஆத்துமாவிற்கு தேவன் ஒரு மகத்தான வாக்களிக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. எம்மோடு இருக்கும் அவர் என்ன செய்கிறார் என்றால், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி எம்மை பலப்படுத்துகிறார். அதற்காகத்தான் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய பலம் குறையும் போது அவருடைய பலம் எம்மில் வெளிப்படும்படி செய்வார். எனவே நம் திறமையை அல்ல, அவருடைய வல்லமையை நாம் நம்ப வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நம்ப வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்குரைத்தாரே. மனிதர்கள் எம்மை விட்டு விலகலாம், ஆனால் தேவன் ஒற்று போதும் நம்மை கைவிடவே மாட்டார். எனவே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வாக்கின்படி நமது பாரங்களை அவர் தாம் தூக்கி கொள்ள தயாராக இருக்கிறபடியினால் தலைமேல் உள்ள பாரங்களை எல்லாம் அவர் மேல் இறக்கி வைப்போமாக. இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. கார்த்திக் ஒரு நடுத்தர வர்க்கத்து இளைஞன். அவனது குடும்பத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார சுமையும் அவனது தோள்களில் இருந்தது. வாங்கிய கடன், தகப்பனின் திடீர் மறைவு, தொழிலில் ஏற்பட்ட தொடர் நஷ்டம் என அனைத்தும் சேர்ந்து அவனது மனதை ஒரு இருட்டறை போல மாற்றி இருந்தது. எதிர்காலம் பற்றிய பயமும் இவ்வளவு பெரிய பாரத்தை எப்படி தாங்க போகிறேன் என்ற கவலையும் அவனது நிம்மதியை பறித்தன. ஒரு நாள் இரவு தூக்கம் பெறாமல் தவித்த கார்த்திக் தன் மேசையின் மீது தூசி படைந்திருந்த வேதாகமத்தை எடுத்தான். தற்செயலாக அவன் திறந்த பக்கத்தில் அவன் கண்கள் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வார்த்தைகளின் மீது பட்டன. அந்த வார்த்தை அவன் இருதயத்தில் நுழைந்ததும் தன் பலத்தின் மீது நம்பிக்கை இழந்து, தன் இயலாமையை உணர்ந்து, தன் முழங்கால்களை மடக்கி கண்ணீருடன் ஜெபிக்க தொடங்கினான். ஆண்டவரே, இந்த குடும்ப பாரத்தை என்னால் தனியாக சுமக்க முடியவில்லை, எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்கள் என்று தன் முழு உள்ளத்தையும் ஊற்றி ஜெபித்தான். அடுத்த சில வாரங்கள் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தன. அவன் சூழ்நிலை எதுவும் மாறவில்லை, ஆனால் அவனது மனநிலை மாறியது. தனியாக போராடுகிறேன் என்ற எண்ணம் மறைந்து ஏதோ ஒரு சக்தி தன்னை வழிநடத்துவதை அவன் உணர்ந்தான். எதிர்பாராத விதமாக அவனுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்தன. கடன் பிரச்சனைகளை சமாளிக்க சரியான வழிகள் பிறந்தன. ஒவ்வொரு முறையும் அவனுக்குள் பயம் அல்லது கவலை எழும்போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தைகள் அவனுக்குள் ஒரு பெரும் சமாதானத்தை அளித்தன. இப்படியாக கார்த்திக் தன் மனப்பாரங்களை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைத்த போது அவனது வாழ்க்கை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு மாறியது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என அன்பானவர்களே, இந்த கதையிலே வந்த கார்த்திக் தானே தன் சுமைகளை தூக்கி தூக்கி இழைத்து போய் கடைசியில் ஆண்டவருடைய பாதத்தை அமர்ந்து தன் முழு உள்ளத்தையும் ஊற்றி ஜபித்தது போல நாமும் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பாதத்திலே எம் பாரங்களை வைத்து எம் தோள்களை சற்று தளர விடுவோமாக, எம் மூச்சை இயல்பாக வெளிவிடுவோமாக. தாவீதை போல அவரையே சார்ந்திருப்போமாக, அவரையே நம்பி இருப்போமாக. இப்பொழுதும் இந்த சிந்தையோடு நாங்கள் அவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று எம்மை தைரியப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாம் ஒவ்வொருவரும் கடந்து செல்லுகிற சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் காண்கிறவராய் இருக்கிறபடியினால் எல்லா பாரங்களையும் உம்முடைய பாதத்திலே வைத்து விடுகிறோம் அப்பா. எங்களுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நீர் போதுமானவராய் இருக்கிறபடியினால் உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.